உயர்நீதிமன்றம் வந்து எங்களையும் அர்ஜென்ட் பண்றீங்க, அது நியாயப்படி தான் விசாரிக்க முடியும், நீங்க வேணா தேதியை வந்து 10க்கா தள்ளி வச்சுங்க ரிலீஸ் தேதி அப்படின்றாங்களே. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்கால இருக்கிறவங்களே திமுகவோட சதின்றாங்க. அவங்க வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க ஒருவேளை பணம் தள்ளப்பட்டா? இல்ல மிகப்பெரிய ஒரு கலவரமாகும். எனக்கு உண்மையிலேயே அச்சமா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில வந்து படம் ரிலீஸ் ஆகணும் தற்கொலை பண்ணவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. இந்த 64 ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி கரூர் சம்பவத்தை வந்து நீங்க அதுல எடுத்திருக்கீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நிறைய இடத்துல வந்து வருது. நிஜமா எடுத்த காட்சிகளை ஏஏ காட்சிகளா நீங்க மாத்தி இருக்கும் போது அங்க வந்து நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் போர்டு சொல்றது அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. அவங்க சொன்ன காட்சிகள் வந்து நீக்கல, நீங்க சர்ச்சைக்குரிய காட்சிகள் வந்து இருக்கு, திருப்பி நீங்க அதை மியூட் பண்ணிருக்கீங்க, அதுலயும் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இதுல என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியல. இல்ல ஆனா அதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களோட அறிவு எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லுங்க. நான் விஜய் சாருக்கு, அதாவது அவரோட பிஏக்கே நான் பேசினேன். அவர் ஒன்றும் இல்லை, விஜய் சார் அதை வெல்கம் பண்றாரு, 2 படம் ஒரே ரேட்ல வரட்டும், அதனால என்ன பிரச்சனைன்றத, இந்த கான்ஃபிளிக்ட் எங்களுக்குள்ள இல்லைன்றத அவர் சைட்ல இருந்து அவர் கிளியர் பண்றாரு. சரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது இது இல்லை. ஆனா இதை மறுக்கவும் இல்ல டிவி கேட்காரங்க யாரும். சிவகார்த்திகேயன் பேசுறது போய் விஜய் தரப்புல இருந்து அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா இவங்க பண்ணாத பிரச்சனையே கிடையாது. இந்த ரசிகர்களை உசுப்பேத்தி இவங்க திரை வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது அவங்கள பலிகடா ஆக்கியிருக்காங்க. சிபிஐக்கு தீர்ப்பு கிடைச்ச பிறகு நீதி வென்றதுங்களா அவர் அதை ஷேர் பண்ணிருக்காரு. நீதி வென்றதுன்னா ஜெயிச்சிட்டீங்க இல்ல, அப்ப உங்களை எதுக்கு அப்ப கூப்பிடுறாங்க? ஏன் அவனுக்கு பொங்கலே கிடையாது? அவனுக்கு இப்போ உன்னை அங்கதான் வச்சு சிபிஐ அலுவலகத்தானே உன்னை பொங்க போறாங்க அங்க வச்சு. இப்போ தைரியமா போய் அந்த விசாரணை நினைச்சு அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாரா இல்ல அதுக்கும் போக மாட்டாரு? பயந்துட்டு தான் இருக்காரு அவரு. தைரியமா எங்க போறது சொல்லுங்க? தப்பு பண்ணிருக்காருல்ல. ஸ்டாலின் அங்கிள் என்ன பார்த்து பயமான்னு நீங்க சொன்னீங்க, இப்ப சொல்லுங்களேன். மோடி அங்கிள் என்ன பார்த்து பயமான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்களேன் பாப்போம். மத்திய அரசாங்கம் மிரட்டுது, மோடி அரசாங்கம் மிரட்டுது, அமித்ஷா மிரட்டுறாரு. இப்படி சொல்றது உங்களுக்கு துணிவு இருக்கா? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? உங்களோட தைரியம் தானே. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச முன்னாள் தாவேகா நிர்வாகி திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். ஓகே தோழர், விஜய் தற்போது வந்து 2 பெரிய பிரச்சனையை வந்து அவர் சந்திச்சுட்டு வராரு. அவரோட மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் வந்து அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்ததா அவங்க வட்டாரத்தில் சொன்னாங்க. அவங்க கட்சிக்கே வந்து பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. இது படத்தோட வெற்றியும் இது வந்து உத்தரவாதப்படுத்துது, எலெக்ஷனையும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது 2த்துக்குமே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று வந்து சிபிஐ வந்து அவருக்கு கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க, ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க 12ஆம் தேதி. இன்னொரு புறம் அவரோட படம் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக வந்திருக்கு. வந்த பிறகும் கூட அதை இன்னைக்கே விசாரிக்க முடியல. அதில் பலர் குளறுபடி இருக்குது. நாங்கள் சட்ட ரீதியாக தான் போவோன்றதை சென்சாருக்கு போடவும் சொல்லியிருக்கிறாங்க. ரிலீஸ் டேட்டை வேணா தள்ளி வச்சுக்கின்ற அளவுக்கு உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இது 2 பிரச்சனையும் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க? அதை பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியலாக இருக்கட்டும் சரி, சினிமாவாக இருக்கட்டும் சரி, எப்பவுமே சரி தொடர்ச்சியாக வந்து பேசப்படுகின்ற ஒன்று. அது சினிமா வந்தாலும் சரி பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக இருக்கும். அவர் வந்து ஆடியோ லான்ச் வந்து பெரிய லெவலில் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி சினிமாவுக்கு வந்து விட்டுட்டு அவர் வந்து கடைசி படம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரதா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து அதே மாதிரி வெற்றிகரமான மாநாடுகளை வந்து நடத்தி வந்து முடித்தார். அதில் நமக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து விஜயோட அரசியல் இருக்கும்போது ஏன் இன்னைக்கு வந்து விஜய்க்கு இவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்து நெருக்கடி வருதுன்றதை நம்ம வந்து உளவியலாக பார்க்கணும். இதை வந்து ஆய்வு பண்ணணும். நம்ம வந்து ஆதங்கப்பட்டு பேசுறதோ இல்லை வந்து கத்தி பேசுறதுனால இங்கே எதுவுமே மாற போறது இல்லை. விஜய் தான் இதுக்கு வந்து முழுமையான காரணம். நீங்க வந்து ஒரு அரசியல் இயக்கமா வர போறீங்கன்னா படிப்படியா நீங்க வந்து அரசியலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்திருக்கணும். தொண்டர்கள் வந்து அரசியல் படுத்தணும். நீங்க அரசியல் மயப்படுத்தவே இல்லை. நீங்க வந்து வைப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் வந்து அப்படியே வந்து ரசிகர்களாவே நீங்க வச்சிருந்தீங்க. அதோட விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூரில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு பேசுகிற இந்த நொடி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து தார்மீக பொறுப்பு வந்து ஏற்கல. அதுக்கு நான் பொறுப்புன்னு நீங்கள் சொல்ல வேணாம். அதுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன், அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு கூட நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. இதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம் அப்படின்னு வந்து திமுக நீங்கள் வந்து கை காட்டும் போது அப்போ நீங்கள் சொன்ன அந்த சதி கோட்பாடு உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு சட்டம் வந்து தன் கடமையை வந்து செய்யுது. நீங்கள் சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசிட்டு போக முடியாது. அப்போ எவிடன்ஸ் பேஸ்லாம் நீங்க பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து என்கொயரி பண்றாங்க, புசி ஆனந்த் என்கொயரி பண்றாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் என்கொயரி பண்றாங்க, மதியழகனை என்கொயரி பண்றாங்க, அவர் வாகன ஓட்டுநர் வரைக்கும் என்கொயரி பண்ணும்போது அப்ப எல்லாரும் காட்டுகின்ற ஒரே கை யாருன்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தான். அப்ப விஜய் வந்து என்கொயரிக்கு வந்து கூப்பிடறதுல எதுவும் தவறு எதுவும் கிடையாது. இதுதான் சட்டப்படியான நடவடிக்கை. இவங்க எல்லாம் சொல்லி விஜய் கூப்பிடுறாங்களா? ஆமாங்க. நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க விஜய் தானா போய் இதை வந்து முன் வந்து இதை வந்து எதிர்கொண்டு இருக்கணும். உண்மையா உளபடியே வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இறந்த அந்த மக்களையும் வந்து உண்மையா உளமாற விஜய் அவர்கள் வந்து நேசித்திருந்தா, அவங்களுக்கு வந்து உண்மையா அஞ்சலி செலுத்தியிருந்தா, அவர் அழுதது வந்து உண்மையான முதலை கண்ணீர் இல்ல, உண்மையான கண்ணீர்னா
இவரே முன் வந்து போய் இதை வந்து இந்த வழக்கை வந்து எதிர்கொண்டிருக்கணும். இவங்க தானே ஓடி போய் சிபிஐ கேட்டாங்க. தமிழக அரசாங்கம் வந்து நேர்மையான முறையில் ஒரு எஸ்ஐடி வந்து அமைச்சாங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழுவை ஆரம்பிச்சு ஒரு நேர்மையான விசாரணை ஆணையம் வந்து போயிட்டு இருக்கும்போது அது எங்களுக்கு வேணாம், நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு யாரு வந்து போனது, உங்க குடும்பம் இப்ப யாரு கையில போயிருக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கையில போனது காரணம் யாருன்னா விஜயோட மோசமான கீழ்த்தரமான அரசியல். சிபிஐக்கு தீர்ப்பு கிடைச்ச பிறகு நீதி வென்றதுங்களா அவரு அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது வந்து போகும்போதே நீதி வென்றதுன்னா அப்ப நீதி வென்றதுன்னா ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்போ உங்களை எதுக்கு அப்ப கூப்பிடுறாங்க, உங்களை என்கொயரி பண்ணது எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? ஏன் அவனுக்கு பொங்கலே கிடையாது அவனுக்கு, இப்போ உன்னை அங்கதான் வச்சு சிபிஐ அலுவலகத்தானே உன்னை பொங்க போறாங்க அங்க வச்சு. அதான் சொல்றேன், இந்த இரட்டை நிலைப்பாடு தான் விஜயோட இந்த அரசியல் வந்து படுபாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் வந்து விஜயோட மோசமான நடவடிக்கை. விஜய் வந்து இந்த சம்மனுக்கு ஆஜராவாரா மாட்டார், ஆஜராகி வந்து அவங்க ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி காரணம், தமிழ்நாடு அரசு தான் காரணம், போலீஸ் வேணுட்டே எப்படி செஞ்சிருச்சு, நம்ப வச்சு கழுத்துறதுட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போய் பதிவு பண்ணுவாரா எப்படி? நீங்க நிச்சயமா பதிவு பண்ணணும் அவரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு பேசுவார்னு நமக்கு வந்து தெரியல. இப்ப நீங்க சொல்ற இந்த சதி கோட்பாடுகள் எல்லாமே நீங்க ஆதாரங்கள் கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து குற்றவியல் நீதிமன்றத்திலும் சரி, இந்த வழக்காடு மன்றத்திலும் சரி, இப்ப நீங்க மீடியால பேசுற மாதிரி மக்கள் கிட்ட ஏமாத்துற மாதிரிலாம் அங்க வந்து நீங்க புரூட்டாலாம் விட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து நீங்க வந்து நிறைய வந்து ஆவணங்கள் வந்து தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதுல எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க, இது ஒரு விபத்துன்னு தான் சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி தான் காரணம், திமுக வந்து இந்த மாதிரி வந்து ஆட்களை ஏவி விட்டு எதெல்லாம் பண்ணாங்க, செருப்பால் அடிச்சாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்கலாம் வந்து பேசுறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் எந்த விதமான அங்க வந்து கோர்ட்ல வந்து சொல்லும் போது, சிபிஐல சொல்லும் போது எதுவுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை. அதைத்தான் திரு விஜய் அவர்கள் அங்க வந்து சொல்லணும். உண்மையா என்ன நடந்ததுன்னு இவர் எந்த கேள்வியும் வந்து சொல்ல முடியும். அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்ல முடியும். இவர் எந்த புதுசா எந்த புனைவு கதைகளும் அவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த வழக்கை நீ எதிர்கொண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா. நீ வந்து கரூர்ல இருந்து ஓடி வந்து 4 நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ போட்டீங்க, 72 நாள் கழிச்சு தான் அந்த மக்களை வர வச்சு நீங்க சந்திச்சிங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இயலாமை, பயம் தான், குற்ற உணர்ச்சி தான். இப்போ தைரியமா போய் அந்த விசாரணை நினைச்சு அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவாரா இல்ல அதுக்கும் போக மாட்டாரு? பயந்துட்டு தான் இருக்காரு அவரு. தைரியமா எங்க போறது சொல்லுங்க? தப்பு பண்ணியிருக்காருல்ல, தப்பு பண்ணா நீங்க பயந்து தான் ஆகணும். அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து நீங்க போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சொல்றீங்களே ஸ்டாலின் அங்கிள் என்னை பார்த்து பயமான்னு நீங்க சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்களேன் மோடி அங்கிள் என்னை பார்த்து பயமான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்களேன் பாப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க, படம் பேரே வந்து ஜனநாயகன்னு வச்சிருக்கீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் இஷ்யூ வருது, அதை உங்களுக்கு வந்து திறம்பட உங்களால கையாள முடியல, அங்க வந்து இஷ்யூ இருக்கு, அவங்க சொன்ன காட்சிகளை வந்து நீக்கல, நீங்க சர்ச்சைக்குரிய காட்சிகள் வந்து இருக்கு, திருப்பி நீங்க அதை மியூட் பண்ணிருக்கீங்க, அதுலயும் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இதுல என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியல. இல்ல ஆனா அதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களோட அறிவு எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லுங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு அமைப்பை நீங்க என்ன சொல்றீங்க, திருப்பி திமுக தான் உங்களுக்கு சதி பண்ணு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அவங்க பட தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டு என்னென்னலாம் சென்சார் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டோம், அதுக்கு பிறகும் சென்சார் தாமதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பராசக்திக்கு வந்து கொடுத்துட்டாங்க, இது ஜனநாயகம் இன்னும் 2 நாள் தான் ரிலீஸ் இருக்கு, 9ஆம் தேதி ரிலீஸ் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷராக தான் நாங்கள் பார்க்க முடியுன்றாங்க. ஆனால் அதை திமுகவோட ரிலேட் பண்ணுறாங்க. இல்லை அதான் சொல்றேங்க, பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அது பார்த்தீங்கன்னா இந்த மொழியை வந்து பேசுது, இந்த மண்ணுக்கான உரிமைகளை வந்து பேசுது. இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க, உங்களோட சொந்த பெருமைகளை வந்து நீங்க பேசுறீங்க, கடைசி படம்னு சொல்லிட்டு உங்க சொந்த பெருமைகளை வந்து பேசுறீங்க. ஏற்கனவே அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து உங்க மேல சரமானிய குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. இந்த 64 ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி கரூர் சம்பவத்தை வந்து நீங்க அதுல எடுத்திருக்கீங்கன்னா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நிறைய இடத்துல வந்து வருது. அது வந்து ஏஐ காட்சிகளா நீங்க வந்து மாத்திருக்கீங்க. நிஜமா எடுத்த காட்சிகளை ஏஐ காட்சிகளா நீங்க மாத்தி இருக்கும் போது அங்க வந்து நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் போர்டு சொல்றது, அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. அது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. ஆனா உங்க இந்த இடத்துல நடக்கிறதுக்கு அப்பட்டமான அரசியல் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும். இந்த அரசியல் நுண்ண அரசியல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு வழிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை மிரட்டுது, மத்திய அரசாங்கம் மிரட்டுது, மோடி அரசாங்கம் மிரட்டுது, அமித்ஷா மிரட்டுறாரு. இப்படி சொல்றது உங்களுக்கு துணிவு இருக்கா? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? அப்போ உங்களோட அரசியல் நிலைப்பாடு தானே, உங்களோட தைரியம் தானே. இங்க வந்து ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறீங்களே, இப்ப பேசுங்களேன் அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு பேசுங்களா பாப்போம். உங்க சொந்த படம் தானே, வேற யாரும் படம் வந்தா கூட பரவாயில்ல, உங்க சொந்த படத்துக்கு நீங்க இவ்வளவுதான் நீங்க கேட்பீங்களா? இன்னைக்கு கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. திருப்பி வந்து படமே வந்து தள்ளி போனாலும் தள்ளி போகுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்போது ஏன் ரியாக்டே பண்ண மாட்டீங்க? மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப கூட நீங்க காழ்ப்புணர்ச்சியில வந்து திமுக திட்ட வேண்டிய அவசியம் இங்க என்ன இருக்கு? உண்மையான அரசியல உண்மையா பேசுங்க, மக்கள் மன்றத்துல உண்மையை வைங்க, எதுக்கு பொய்யும் புரட்டுமா பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்கிறோம். இப்ப இந்த பராசக்தி ட்ரைலர் கூட வந்து ஜனநாயகன் ட்ரைலரை விட அதிகமாக, அதாவது பராசக்தி ட்ரைலர் ஒரு நாள்ல போன அந்த வியூஸ் வந்து ஜனநாயகன் கடக்கிறதுக்கு 2 நாளையும் தாண்டி இருக்குது. அதிக அளவுல வந்து ட்ரைலர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் போனது வந்து விஜய் படம் தான் வந்து அதிக பார்வையை வந்து எடுத்திருக்கோம்.
இப்போ இந்த பராசக்தி படம் திடீர்னு சிவகார்த்தியனோட படம் இப்படி ஆவறதுன்றது இதையே ஒரு சதி அப்படின்னு சொல்றது, அது சதியே இல்லையோ. ஆனா அவரு தான் ஒரு உச்ச நட்சத்திரமா உண்மையில இருந்திருந்தார் நடுவில். ரஜினிகாந்தை விட வசூல் வந்து இவர் அதிகமாக பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்த ஒரு சூழல்ல ஒரு ட்ரைலர் வந்து அவருக்கு அடுத்தது இன்னும் பல ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கடுத்த லேயர்ல தான் சிவகார்த்திகேயன் இருக்கிறார். அவரோட படம் வந்து அதை மிஞ்சதுன்றது ஒரு பெரிய அப்செட்டை, ஒரு பெரிய உளைச்சல் ஏற்படுத்திருக்குமா? இல்லை, இது தமிழ்நாடுன்றத திரு விஜயரும் விஜயோட ரசிகர்களும் வந்து தயவு செஞ்சு புரியணும். சினிமா வேறு, அரசியல் வந்து வேறு. இப்போ நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கான கதையும் இந்த மக்களுக்கான கதையும் இந்த மொழிக்கான கதையும் வந்து நீங்கள் எடுக்கும்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் வந்து ஈர்க்கப்படுகிறது. பல்வேறு உதாரணங்களை மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு வந்து காட்சிப்படுத்துறவங்க வள்ளூர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான காட்சிப்படுத்தினா நான் கூட போய் பார்த்தேன், ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்போ அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தை நமக்கு வந்து தூண்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து மலேசியாவில் நடந்த இந்த ஆடியோ லான்ச்சு சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தால் நிச்சயமாக வந்து பராசக்தியை விட அதிகமான வியூஸ் வந்து ஜனநாயகம் வந்து போயிருக்கு. அதெல்லாம் நமக்கு மாற்றுகிறது. அப்போ உங்களுக்கு வந்து தெரியல, ஏற்கனவே இந்த படத்தில் குற்றச்சாட்டு இருக்கு, இது வந்து பகவந்த் கேசரியோட கதை தான் சொல்லும்போது நீங்க அதே சீன் பை சீன் வந்து இருக்கு. நானும் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், பகவந்த் கேசரி படம் நானும் வந்து பார்த்துருக்கேன். எதுவுமே மாத்தல. நீங்க அப்படியே அந்த பகவந்த் கேசரி நீங்க வந்து பாயசமா கிண்டி கொடுத்துருக்கும் போது அப்ப மக்கள் கிட்ட ஈர்ப்புல இருந்து இயல்பு தானே. இதை யாராவது உங்களுக்கு வந்து செட்டிங் போட்டு ஏதாவது மாத்த முடியும்? இதுக்கும் திமுக காரணம், எல்லாத்துக்கும் திமுக. உங்க வீட்டுல தண்ணி வரலனால திமுக காரணம்னு சொல்றது இதுதான் சொல்றேன். சீர்தூக்கி பாருங்க. ஒரு சிக்கல் வந்து நீங்க பேசுங்க, பொதுத்தளத்துல நீங்க பேசணும் போது நீங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு உரையாடலை வந்து இங்க வந்து வைக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லும்போது அப்போ விஜய்க்கும் வந்து சாமானிய மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். கரூர் விவகாரம் நடக்கும்போது சரி, அப்போ வந்து அரசு சதி செஞ்சுச்சுன்னு விஜய், அதாவது அவங்க கட்சியில் அப்போ இருந்தவங்க கிடையாது, ஃபெலிக்ஸ் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு. முதல் பேட்டியே அவர் தான். அந்த சம்பவம் நடந்து 2 பேர் 3 பேர் இறந்துட்டாங்கிற தகவல் வரும்போதே அவர் இதை பேச ஆரம்பிச்சிட்டார். செந்தில் பாலாஜி எப்படி அரை மணி நேரத்தில் போனாங்க, அவர் 10 ரூபா பாட்டு பாடும்போது தான் பாட்டில் தூக்கி அடிச்சாங்க, இந்த மாதிரி எல்லா கான்ஸ்பிரசியும் அவர் வந்து அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அது எல்லாம் தாவேக்கா இப்போ வரைக்கும் சிபிஐ கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த சென்சார்ன்றது நேராக மத்திய அரசு பண்ற பிரச்சனை தானே. இதை குறித்து ஏன் ஃபெலிக்ஸும் மற்றவங்களும் இது சரி விஜய் எதை பேச வேணாம்னு நினைக்கிறாரு, எப்பவுமே அவர் ஏதோ கடைசியா ஒரு 2ல தான் பேசுவார், இவங்களாம் ஏன் பேச மாட்டாங்கன்னா இவங்க யாரோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க? பிஜேபியோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாவேக்காவே இருக்கும்போது அப்போ அவங்க கட்சியோட வந்து ஒரிஜினல் பாஸ் எடுத்து இவங்களுக்கு பேசுறதுக்கு தெம்போ திராணியோ நேர்மையோ இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ நீங்களே உதாரணம் சொல்றீங்க, திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து இந்த விஷயம் தெரியவே இல்லை, அப்போ வந்து விஜய் கட்சியில வரல, அவர் விஜயோட ரசிகர். ஏன்னா அவரோட அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா முதல் வீடியோ திரு விஜய் அவர்கள் போட்டிருந்தார். தனிப்பட்ட முறையில் வந்து இப்ப நானும் விஜய் ரசிகர் தான். விஜய் வந்து நல்லது செய்யும் போது கொண்டாடிய நான் வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஒரு தவறு பண்ணும்போது மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்புறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டது மக்கள். ஏன் மக்கள் வந்து 41 பேர் உயிரிழக்க காரணமான நான் விஜய்னு சொல்லவே இல்லை, யாருன்னு சொல்லுங்க, அது பொறுப்பேருங்க. இப்ப தமிழக அரசாங்கம் வந்து வராங்க, ஒரு முதல்வர் வர்றாரு, துணை முதல்வர் வர்றாரு, அமைச்சர்கள் வராங்க, அந்த ஊர் லோக்கல் எம்எல்ஏ வந்து நிக்கிறாரு, மருத்துவர்கள் வராங்க, இவ்வளோ பேர் வராங்க, பிற கட்சிகள் வராங்க, எதிர்கட்சிகள் வராங்க, பிஜேபி கூட களத்துல இருந்து, தாவேக்கா எங்க களத்துல இருந்தது? பேசுகின்ற யாராவது உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமா பேசுகின்ற, ரெண்டுத்தையும் பேசுங்க. நீங்க கான்ஃபரன்ஸ் தேரி சொல்றீங்க, எதனால நடந்ததுன்னு வந்து சொல்லுங்க. நம்ம இந்த ட்ரைப் சேனல்லே பாத்தீங்கன்னா தோழர் வந்து மருதையன் வந்து ரொம்ப அருமையா வந்து அதை வந்து சொல்லியிருந்தாரு, விளக்கமா கேட்கிறாரு. ஒருத்த வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னா பாதிச்சது யாரு, பாதிக்கப்பட்டது யாரு, ரெண்டு சைடுமே நீங்க வந்து கேட்கணும்ல. இப்போ உங்க மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அப்ப திமுக மேல நீங்க சொன்னீங்கன்னா திமுக தரப்புல இருந்து யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? முதல்வர் மேல போட்டிருக்காங்களா, துணை முதல்வர் போட்டிருக்காங்களா, இல்ல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் மேல வந்து போட்டிருக்காங்களா, இல்ல லோக்கல் எம்எல்ஏ வந்து செந்தில் பாலாஜி மேல போட்டிருக்காங்களா, இல்ல அங்க யாராவது ஒரு ஒன்றிய பொறுப்போ இல்ல ஒரு வட்ட பொறுப்பாளர் யாராவது திமுக மேல யாராவது போட்டிருக்காங்களா? யாரு மேலயுமே வழக்கு இல்லைங்க, உங்க மேலதாங்க வழக்கு இருக்கு. இப்ப இந்த 4 பேர் மேல வழக்கு இருக்கு. அண்ட் அதர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த அதர்ஸ் யாருன்னா இப்ப விஜயும் அடிஷனலா யார வேணாலும் வந்து இணைக்கலாம். மேபி வந்து ஜான் ஆரோக்கியசாமி கூட இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டப்படி நீங்க அணுகிறதுக்கு உங்களுக்கு தைரியமும் தெம்பும் இல்ல, நேர்மை இல்ல. நீங்க வந்து திமுக மட்டுமே காழ்ப்புணி சொல்லணும்னா ஆதாரங்களை கொடுங்க. இதை நீங்க சிபிஐல கொடுங்களேன், ஆதாரத்தை சொல்லுங்களேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா சிபிஐல வந்து போயிட்டு வந்துட்டு கூட இன்னமும் அந்த கான்ஃபரன்ஸ் ஏரியா தான் வந்து பேசிட்டு இருக்காரு நிர்மல்குமார். ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான அரசியலா தான் நம்ம வந்து பாக்குறோம். தணிக்கை குழு வந்து அந்த படத்துல நீக்க சொன்ன காட்சிகள்ல கரூர் ஸ்டாம்பேட்ல எடுத்த அந்த ஃபுட்டேஜோட காட்சியும் இருக்கிறதா சொல்றீங்களா? 100% இருக்கு. அதை நான் சொல்லல. சென்சார் போர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்சிகள் வந்து புனையப்பட்ட காட்சிகள் ஏதாவது நீங்க போடணும். இப்ப வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பர்பஸாவே செஞ்சாங்க. நிறைய சீன்ல பாத்தீங்கன்னா ஜெமினி லோகோ இருந்தது கூட நிறைய பேர் வந்து எடுத்து வந்து போடும்போது கூட ஒரிஜினல் காட்சி இவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஏஏயா கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து புகுத்திருக்காங்க. அதில் சிக்கல் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் போர்டு வந்து உங்களுக்கு வந்து தள்ளி வைக்கிறாங்க, உங்களுக்கு வந்து இல்லை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா நீங்கள் அதுக்கான விளக்கம் நீங்கள் கொடுக்கணும்ல. இல்லையா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் பேசும்போது நியாயத்தை பேசணும். ஏங்க இது வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க, சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க.
என்னை வந்து கூட்டணி கூப்பிடுறதுக்காக இது வந்து மறைமுக முயற்சின்னு சொல்லி பேசல. அது அதை பேசுறதுக்கான தகுதியோ தெம்போ திராணியோ விஜய்க்கு இருக்கா? இல்ல இப்ப அந்த படத்துல அந்த படம் எடுக்கப்பட்ட முறை வந்து சரியில்லை, சீன் சரியில்லை, அது தெளிவான டிஸ்க்ளைமர் இல்லைன்றது பிரச்சனையா, சென்சார் டிலே ஆகிறதுக்கு, இல்ல பாஜக அரசு பழி வாங்கணுன்றதோ இல்ல பாஜக அரசு கூட்டணிக்காக மிரட்டணுன்றது பிரச்சனை? எது பிரச்சனை? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பல படங்கள்ங்க, விஜயோட பல படங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கின்ற காட்சிகள்லாம் கூட படத்துல வந்து இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி தணிக்கை குழு வந்து கொடுத்தாங்க? லியோ நீங்க அந்த படம் முழுக்க முழுக்க நீங்க பாருங்க, குழந்தைகளே வந்து பார்க்க முடியாது. ஏ சர்டிபிகேட்டும் யுஎன்ஏ கொடுத்த சர்டிபிகேட் வச்சு படங்கள்லாம் வந்திருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா யுஎன்ஏ தான் கொடுத்துருக்காங்க, பராசக்தியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது முழுக்க முழுக்க தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அப்பட்டமா மத்திய அரசாங்கம் உங்களை வச்சு மிரட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல? அவங்கள வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து நான் எனக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும், எனக்கு தும்மல் வந்தாலும் திமுக தான் காரணம், எனக்கு படம் நின்று போனாலும் திமுக தான் காரணம், எது நடந்தாலும் திமுக காரணம்னு சொல்றது இது சட்ட வெளிச்சமா இருக்குல்ல. இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிக்கிறாரு விஜய் அவர்களும் சரி, விஜய் சார்ந்த விஜய்க்காக யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து தயவு செஞ்சு போய் படிங்க, இணையத்துல வந்து படிங்க. அந்த படத்துக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னு பாருங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருந்துன்னா நீங்க வந்து தமிழக அரசாங்கிட்ட உதவி கேட்கனா கூட நீங்க கேட்கலாமே. என் படத்தை வந்து திட்டமிட்டு இன்னைக்கு வந்து தடுக்கிறாங்க, நீ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்காங்க அந்த படத்தை. இது எவ்வளவு பெரிய பொருளாதார ஏற்படுத்துங்களா? இது நிச்சயமா வந்து பாஜக அரசாங்கம் விஜய் மேல வந்து இது வந்து திணிக்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தான் நான் வந்து பார்க்கறேன். இப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக நடத்தப்படுது. ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸு, ஒன் லாஸ்ட் டைம் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பை கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. இது வந்து சரி முடிஞ்சிடுச்சு வருதான் அப்படின்ற ஒரு சலிப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்து அப்படியும் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்குதா? இல்ல கிடையவே கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஒன் மூவி, இது லாஸ்ட் ஒன் ஸ்டெப், இது லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. கண்டிப்பா 2027 விஜயோட படம் வந்து வரப்போகுது. வேணா ஒன்னு சொல்லலாம், இது லாஸ்ட் ஒன் எலெக்ஷன் வந்து 2026 விஜய்க்கும் தாவேக்கும், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட எந்த கொள்கையும் கிடையாது, மக்களுக்கான எந்த பிரச்சனையும் நீங்க வந்து பேசுறதுல, நீங்க பேசுகின்ற அரசியல் சந்திரபோத அரசியல், நீங்க தூக்கி கொண்டாடுகின்ற அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சனாதன அரசியல். நீங்க வந்து மறைமுகமா சனாதனத்தை எடுத்துட்டு வரதுக்கான ஒரு திறவுகோலா, ஒரு வாசப்படியா நீங்க இருக்கிறதுனால இங்க மக்கள் வந்து உங்க முதுகுல வந்து இன்னைக்கு வந்து முகத்துல கரிய பூசுவாங்க, முதுகுல இன்னைக்கு உங்களை வந்து குத்ததான் போறாங்க. அந்த எலெக்ஷன் நடக்கும். ஆனா திரைத்துறையில திரு விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு என்டர்டைனர், அவருக்கான மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. கடைசி 3 படங்கள் சரியா போல, உண்மையிலே எனக்கு அது வருத்தம் தான். வாரிசு போல, கோட் போல, இந்த படமும் வந்து பெருசா போல. ஆனா அதை தாண்டி இது கடைசி படம் வந்து பிரேக் த்ரூ வந்து கொடுக்கணும். விஜய் படம் வந்து சக்சஸ் ஆகணும். அடுத்த படம் நிச்சயமா அவர் நடிப்பார். இது கடைசி படம்ன்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ அவர் வந்து நிச்சயமா நடிக்கணும். ஆனா இது இப்பயாவது திரு விஜய் அவர்கள் வாய் திறந்து தயவு செஞ்சு உண்மையை வந்து மக்கள் இடத்துல வந்து பேசணும். பாஜக என்ன மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, இதுக்கு வந்து மக்கள் ஆதரவு வேணும்னு மக்கள் மத்தியில தயவு செஞ்சு அவர் வந்து சொல்லணும்னு தான் நாங்களும் எதிர்ப்பு. இல்ல இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டு 2026 தோத்துட்டா அவர் அரசியலை விட்டு போயிடுவாரு, மறுபடியும் சினிமாக்கே போயிடுவாருன்றது எப்படி சொல்றீங்க? கட்சி மட்டும் தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, கட்சிக்கு வந்து பொறுப்பு போட்டவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டிருக்கீங்க. அவன் ஜெயிக்க போறது கிடையாது. அப்ப எப்படி அவன் வந்து திருப்பி சர்வைவல்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கட்சி ரன் ஆகும்னா நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவு செலவு வந்து தாக்கல் பண்ணாத ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா தாவேக தான். இன்னைக்கு வரையும் இந்த 2 மாநாடுகள் போட்டது பணம் யாரு கொடுத்தாங்க? நாங்களும் பல்வேறு ஊடகங்கள்ல வந்து கேட்கிறோம், பொதுமக்கள் கிட்ட வந்து கேட்கிறோம், பொதுவெளியில வந்து பேசுறோம். இன்னைக்கு வரைக்கும் அது யாரு செலவு பண்ணாங்கன்னு வந்து கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒன்றிய பொறுப்பாளர் இருந்து, பகுதி பொறுப்பாளர் இருந்து, வட்ட பொறுப்பாளர் இருந்து, மாநிலம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு தான் பொறுப்புகளை வந்து போடுறாங்க. பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ அஜிதா விவகாரமே நம்மளே பேசணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கூட அந்த அம்மையார்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஸோ இப்படி ஒரு கட்சி நிலைப்பாடு இருக்கும்போது தானாவே அந்த கட்சி அழிஞ்சு போயிடுங்க. யார் உங்களை வந்து சர்வைவல்னு இருக்குல்ல, ஒரு பார்ட்டிக்கு சர்வைவல்னு இருக்குல்ல. திமுக பார்த்தீங்கன்னா ஆண்டதை விட எதிர்கட்சியாக இருந்தால் அதிகமான வந்து இங்கே போராட்டங்கள் வந்து பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் மக்கள் போராட்டம் எது எடுத்துறீங்க? ஒரு போராட்டம் நீங்கள் எடுக்கல. மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசத்தில்ல, மத்திய அரசாங்கம் குறித்து நீங்க பேசத்தில்ல, தமிழகத்தின் நலனை வந்து பாதிக்கின்ற மத்திய அரசாங்கத்தோட எந்த திட்டங்களையும் நீங்க எதிர்க்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நீங்க 100 நாள் வேலை திட்டம் எதுவுமே பேச மாட்டாருங்க. அதான் சொல்றேன், வந்து தலித்தின் மேல வந்து இங்க வந்து பல்வேறு தாக்குதல் நடத்துது, கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துது, தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருந்தாங்க. நீங்க ஒரு சிறுபான்மையர் சொல்லிக்கிட்டு கூட நீங்க சிறுபான்மை காவலனா கூட வந்து பேசுங்க, ஓட்டுக்காக கூட நீங்க பேசலாம், பேசல. இப்ப மாணவர்களுக்கான எந்த நிதியும் வந்து கொடுக்கறது இல்ல. வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் வந்து ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்றாங்க. மெட்ரோ கொடுக்கறது இல்ல, எய்ம்ஸ் அப்படியே நிக்குது. ஏதாவது பேசுறாரு விஜய்? எதுவுமே பேச மாட்டார். அப்போ உங்களுக்கு வந்து சினிமாவை மட்டுமே நீங்க பாப்பீங்கன்னா, சினிமா நடிகரா மட்டும் தான் இங்க ஆதரவு கொடுக்கணும், அரசியல்வாதி அவருக்கான ஆதரவு நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து எங்களையும் அர்ஜென்ட் பண்றீங்க, அது நியாயப்படி தான் விசாரிக்க முடியும், நீங்க வேணா தேதியை வந்து 10க்கா தள்ளி வச்சுங்க, ரிலீஸ் தேதி அப்படின்றாங்களே, அது அப்படி தள்ளப்படுமா? அப்படி தள்ளப்பட்டா அது ரசிகர்கள் மத்தியில என்ன மாரி ஒரு அப்செட்? ஒரு 2 பக்கமாவும் கேட்கறேன். அது அவங்க ஒரு அப்செட் ஒண்ணு, அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது.
இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்கால இருக்கிறவங்கள இது திமுகவோட சதின்றாங்க. அவங்க வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க ஒருவேளை பணம் தள்ளப்பட்டா? இல்ல மிகப்பெரிய ஒரு கலவரமாகும். எனக்கு உண்மையிலேயே அச்சமா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா காசி தியேட்டர் வளாகத்துல ஒரு வந்து கட் அவுட் வைக்கும் போதே வந்து அந்த கட் அவுட்டே கிழிச்சிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதிமுக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட பேனர்லாம் வந்து கிழிச்ச வரலாறுகள்லாம் உண்டு. ஸோ இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, படம் ரிலீஸ் ஆகலன்னா தற்கொலை பண்ண ரசிகர்லாம் கூட எனக்கு வந்து தெரியும். அந்த குறிப்பிட்ட தேதியில வந்து படம் ரிலீஸ் ஆகலன்னா தற்கொலை பண்ணவங்கலாம் வந்து இருக்காங்க. படமா வந்து படமா தயவு செஞ்சு பார்க்கணும். உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலுக்கு வந்து செயற்கையா உருவாக்கப்படுகிறான்னு தான் நான் சொல்றேன். பாஜக அரசு திட்டமிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களோட கூட்டணிக்குள்ள வரணுன்றதுக்காக செயற்கையாக ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இதுக்கும் திமுகவும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அரசியலா பாருங்க, திரைப்படமா வந்து பாருங்க. இந்த படம் நிச்சயமா இந்த சோதனைகள்லாம் தாண்டி வரும். இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றியிடும். இதுக்கும் திமுக எந்த சம்பந்தம் இல்லை. அதை தயவு செஞ்சு விஜய் ரசிகர்கள் வந்து புரியும். இந்த கேள்வியெல்லாம் யாரை நோக்கி கேட்கணும்னா விஜயை நோக்கி கேட்கணும். அந்த படம் தயாரித்த நிறுவனத்தை நோக்கி வந்து கேட்கணும். ஜெகதீஷ் பழனிசாமியை நோக்கி வந்து கேட்கணும். எங்க அண்ணன் நடிச்ச படம் இது வரைக்கும் எதுவுமே இந்த மாதிரி சிக்கல் வந்தது இல்ல. நீ தானே வந்து பிஆர்ஓவா இருக்க, நீ தானே அண்ணனோட அசிஸ்டண்டா இருக்க, நீ ஏன் அண்ணனுக்கு பிஏவா இருக்க, நீ தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளரா இருக்க. சோ அதனால ஏன் இந்த தூரம் இந்த படத்துல சிக்கல்னு ஜெகதீஷ் பழனிசாமி நோக்கி தான் எல்லாருமே கேட்காண்டி திமுகவை நோக்கி கேட்கறதுல எந்த விதமான பயணம் கிடையாது. அப்படி உண்மையிலேயே அவங்க கேள்வி கேட்கணும் பாஜக நோக்கி கேட்கலாம். எங்க அண்ணனை மிரட்டி பாக்குறீங்களா, என்ன மோடி அங்கிள் எங்க அண்ணனை மிரட்டி பார்க்கணும், அவரை நோக்கி தான் கேட்கணும். திமுக கேட்கறதுனால எந்த விதமான பலனும் பிரோஜனமும். ஓகே, இப்படி தள்ளி போது ஒரு மனநிலைமை ரசிகர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய மனநிலைமைக்கு போறாங்க அப்படின்னா அதை கரூர் விஷயம் மாரி விட்டு போகாம இதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு விஜய் அதை ரசிகர்களை பக்குவப்படுத்துறதுன்னு பார்ப்பாரா, இல்லை திமுக மேலும் தூபம் போட்டு வேடிக்கை பார்ப்பாரா? எப்படி? ஏன்னா நீங்க பல ஆண்டுகள் வந்து பல பிரச்சனைகள் அவர் கூட நின்று இருக்கிறீங்க. அவர் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, அவர் பொதுவாகவே அவரோட இயல்பு வந்து எந்த பிரச்சனையில வந்து ஃபேஸ் பண்ண மாட்டார். அவங்க அப்பா தான் வந்து பார்ப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, திரையில வந்து படம் பிரச்சனை இருந்தாலும் சரி. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து புதியது கிடையாது. தலைவா படம் பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவலன் படம் பிரச்சனை வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா யார் காலையும் வந்து விழ தயங்கவே மாட்டார். ஏன்னா சினிமா அவருக்கு வந்து அவர் படம் வந்து வரணுன்றதுக்காக அம்மையார் ஜெயலலிதா காலில் விழுந்தவர் தான், ஐயா கலைஞர் காலிலையும் விழுந்தவர் தான். இன்னைக்கு மோடி காலில் விழுந்திருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அது ரெண்டும் வந்து படங்களா வந்தது, உங்களுக்கு வந்து செய்திகளா வந்தது. இது எந்த செய்தியும் உங்களுக்கு வராது. ஒன்னே ஒண்ணுதான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில வரையா இல்லையா, அவ்வளவுதான் செய்தி. வேற எதை தாண்டி எந்த செய்தியுமே கிடையாது. அதை நிச்சயமா அவர் வந்து பொதுவெளியில் இப்பயாவது திரு விஜய் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசணும். என்னை வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு திமுக எதிர்த்து நீங்க பேசும்போது அதே நேரத்தில் உண்மையா உங்களுக்கு என்ன சிக்கல்ன்றதை அதை உளமாற விஜய் அவர்கள் தான் வந்து தொண்டர்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்பதான் அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதராகவே நம்மளே கணக்குல வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு அசம்பாவிதத்தை தாங்க முடியாது இல்ல அது. சார் அசம்பாவிதம் நடந்தா அவருக்கு என்ன சார் பிரச்சனை? ஏங்க கரூர்ல 40 பேர் செத்து போனப்பே நீங்க பெண்ணங்கள்ல பிறகு வச்ச மாதிரி நீங்க ஓடி வந்தீங்க. நீங்க இடையில வந்து திருச்சி ஏர்போர்ட்ல உங்களுக்கு கேட்கறாங்க, சென்னை ஏர்போர்ட்ல உங்களுக்கு கேட்கறாங்க, வீட்டு வாசல்ல கேட்கறாங்க. எந்த மீடியாவுக்கும் நீங்க எந்த பதிலும் சொல்ல சாவகாசமா தூங்கி இருந்து 4 நாள் கழிச்சு நீங்க ஒரு பக்காவா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்க. அந்த மாதிரி ஆள் தானே. ஃபேஸ் பண்ண இது இல்லாதவர் நீங்க சொல்றீங்க. அது ஓகே, அது உங்க அனுபவம், நீங்க பாத்துருக்கீங்க, அதுல இருந்து சொல்றீங்க. ஆனா ஏற்கனவே ஒண்ணு ஆயிடுச்சு, இன்னொன்னு ஆகக்கூடாதுன்ற வருத்தம் அவருக்கும் இருக்கும்ல சார். வருத்தம் தான் நேரம் சொல்லியிருக்கணுமே. ஏதாவது விஜய் சைட்ல இருந்து ஒரு அறிக்கையை நீங்க காட்டுங்க பார்ப்போம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா பராசக்தி படக்குழு தான் அதுக்கு வந்து இது வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாதாங்க. நீங்க கரூர்ல வந்து சொன்னதையும் நான் என்ன கேட்கறேன்னா, அந்த மக்கள் தாங்க இதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். கரூர்ல நீங்க வந்து கொலை பண்ணிட்டு இதை படுகொலை பண்ணிட்டு நீங்க ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பீங்க. ஒரு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கூட நீங்க பண்ண மாட்டீங்க. ஆம்புலன்ஸை கூட நீங்க அடிப்பீங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு தான் உங்க அரசியல் அறிவு இருக்கு. திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, அந்த மக்களை போய் குறைஞ்சபட்சம் போய் சந்திங்கன்னா சந்திக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆடியோ லான்ச் வந்து பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தான் அதை அனுமதியே கேட்காம அனுமதி கொடுக்கவே இல்லைன்னு வந்து வாய்க்கூசாமல் வந்து போய் பேசி நீங்கள் மலேசியாவில் போய் நடத்துறீங்க. மலேசியா அரசாங்கம் உங்களுக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சாங்க. ஒரே ஒரு ஃபிளாகை தூக்கி ஒரு பையன் காமிச்சானா அவனுக்கு வந்து வழக்கு போட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்தப்போ நீங்க வெளியில யாரை பத்தியுமே பேச மாட்டீங்க. ஆனா நீ உங்களுக்கு வந்து தூங்கி எழுந்தா திமுகவை திட்டணும், திமுக வந்து குறை சொல்லணும். இந்த மனப்பக்குவத்தை விட்டு தயவு செஞ்சு இப்பயாவது அந்த ரசிகர்களுக்கு வந்து சாந்தப்படுத்தணும் நானும் எதிர்பார்க்கறேன். இல்ல, இப்ப இந்த தருணத்துல சிவகார்த்திகேயன் வந்து அவரும் ஒரு சங்கடமான சூழல தான் இருக்காரு. ஆனா அவரு ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவரு பராசக்தி ஆடை லஞ்சில் இது 2 பேருக்கான பிரச்சனை கிடையாது. இந்த படமும் அந்த படமும் சேர்ந்து ஓடுறதுல எங்க 2 பேருக்கும் பிரச்சனை கிடையாது. நான் விஜய் சாருக்கு, அதாவது அவரோட பிஏக்கே நான் பேசினேன். அவர் ஒன்றும் இல்லை, விஜய் சார் அதை வெல்கம் பண்றாரு, 2 படம் ஒரே ரேட்ல வரட்டும், அதனால என்ன பிரச்சனைன்றத, இந்த கான்ஃபிளிக்டே எங்களுக்குள்ள இல்லைன்றத அவர் சைட்ல இருந்து அவர் கிளியர் பண்றாரு. சரி, எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது இருப்பு இல்லை, அந்த பொறுப்பு இவர் கிளியர் பண்ணலன்னு ஒண்ணு. ஆனா இதை மறுக்கவும் இல்லைல்ல டிவி கேட்காரங்க யாரும். சிவகார்த்திகேயன் பேசினது போய் விஜய் தரப்புல இருந்து அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம என்ன இத்தனை வருஷமா 33 ஆண்டுகள் திரைத்துறைக்கு வந்து 33 ஆண்டுகள்ல நம்ம என்னவா வந்தோம்னு உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த படிப்பினை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான படிப்பினையா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து தெரியும்,
தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வளர்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை தான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இளைய தளபதினு போட்டது. சரிங்களா? ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யார் ரோல் மாடல்னா ரஜினின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்படியே வந்து தொடர்ச்சியா நிறைய படங்கள்ல ரஜினி சார் வந்து படங்களை வந்து பயன்படுத்தி அப்படி வந்து வருவாங்க. ஆனா இப்ப பாருங்க ரஜினி ரசிகளோட அவங்களுக்கு வந்து முரண்பாடு. யாரை வந்து வச்சு அவர் ரோல் மாடலா வச்சு வளர்ந்தாரோ அவர்களோட முரண்பாடு. சமகாலத்துல சமமா வந்து வளர்ந்து வராங்க திரு அஜித்குமார் அவர்களும் திரு விஜய் அவர்களும் சம பங்குல வந்து இருக்காங்க. அவர் ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு போனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு உயிர்ப்போட அவர் ரசிகர் மன்றம் இருக்கு, தலைக்கு வந்து இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு காரணம், அதுக்கு காரணம் விஜய் தான். ஏன்னா அந்த படங்கள் வரும்போது இவங்க வந்து வேணும்னே வந்து பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, தியேட்டர்ல போய் பிரச்சனை பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல் படத்துக்கும் வந்து பிரச்சனை பண்ணாங்க, ரஜினி படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க, சிம்பு படத்துக்கு இவங்க பண்ணாத பிரச்சனையே கிடையாது. இப்ப கடைசியில் பாத்தீங்கன்னா எஸ்கே படம் வரைக்கும் எடுத்துட்டு வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்களை உசுப்பேத்தி இவங்க திரை வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணுது அவங்கள பலிகடை ஆக்கியிருக்காங்க. இப்பயாவது தயவு செஞ்சு உணரணும். நீங்க தான் சொல்றீங்க திரைத்துறை விட்டு நான் போறேன்னு சொல்லும் போது இங்க வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகரா இருக்கும்போது அவர் அவ்வளவு மெச்சூரா பேசுறாரு. எங்க அண்ணனும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும்னு சொல்லும் போது இதை ஒரு ஆரோக்கியமா தான் பார்க்கணும். 2 திரைப்படங்களும் வந்து வெற்றி பெறணும். 2 ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா திரையில் வந்து படத்தை மட்டுமே படமா பாருங்களே கண்டி திரு விஜய் அவர்களும் சரி எஸ்கே அவர்களும் சரி நெருக்கமானவர்கள் தான். அந்த கடைசி இப்போ கோல்டு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் துப்பாக்கி யார்கிட்ட கொடுத்து போறாருன்னா இவர்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறார். ஸோ 2 பேரும் சகோதரர்கள் தான். இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க கண்டி. இந்த 2 பட நிறுவனம் தான் கடைசியில் வந்து சம்பாதிக்க போறாங்க, அவங்க தான் செட்டில் போறாங்க. கடைசியில் வழக்கு வாங்க போறது வாழ்க்கை தொலைக்க போறது நீங்க தான். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான சிக்கலோ பிரச்சனையோ கிடையாது. படமா பாருங்க. ஒரு நாள் லேட்டா ஆனாலும் நிச்சயமா வந்து ஜனநாயகன் வரும். இதுல எந்த விதமான மாற்றம். சிவகார்த்திகேயன் சொல்றதை விஜய் ரசிகர்கள் நம்பணுமா? அதாவது இதில் எதுவும் பிரச்சனை கிடையாது, 2 ஆரோக்கியமாக தான் போகுதுன்றத, இல்லை தாவேகா தலைவர்கள் சொல்றத தாவேகா ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து நம்பணுமா? எதை நம்பணும்? சார் இப்போ சிவகார்த்திகேயன் சொல்றது வந்து ஒரிஜினலான ஸ்டேட்மெண்ட், உண்மையான ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி அமரன் ஒரு படம் நடித்தேன், அது வந்து நாட்டுக்கான படம், இது வந்து என் மொழிக்கான படம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்து சொல்றாரு. அந்த படத்துக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து படமா மட்டும் பாருங்க. உண்மையிலே திரு விஜய் அவர்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்கு. அதை வந்து நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும் கண்டி. 2 பேரும் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க தான், நட்பானவங்க தான். இந்த சிக்கல் வந்து படத்துல கிடையாது, நீங்களா உருவாக்காதீங்கன்னு தான் சொல்றேன். தாவேகா சொல்லிட்டு தலைவர்கள் சொல்றதை நம்ப தேவையில்ல. அவங்க சார் அதான் சொல்றேன், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொன்னேன், தொடர்ச்சியா பல்வேறு குற்றச்சாட்டுகள். அவங்க படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ரசிகர்களை தூண்டி விட்டு பிரச்சனைகள் வந்து பண்ணுவாங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கு ரோகிணி தேட்டரை அடிச்சு கிழிச்ச வந்து ரசிகர்கள் தாங்க. ஆக்ரோஷம் அந்த ஆவேசம் எல்லாம் தேவையில்ல. அந்த பக்கம் உங்களை வந்து உசுப்பேத்துறாங்க, பொய் சொல்றாங்க, நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துங்க. வழக்கு வந்தா தாவேகாவோ விஜய் ரசிகர் மன்றமோ வரவே வராது. இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.